ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். அதாவது குரு பகவான் நின்ற இடம் பால், சனி பகவான் பார்த்த இடம் பால் என்பார்கள் நம் முன்னோர்கள். அதாவது குரு பகவான் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அந்த ராசியிடம் சிறப்பை தராது என்பார்கள். ஆனால் லக்னத்தில் குரு இருந்தால் குரு திக்பலம் பெறுகிறார். சனி பகவான் 7ஆம் இடத்தில் கடஸ்தஸ்தானத்தில் திக்பலம் பெறுகிறார். குரு நின்ற இடத்தில் இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். சனி பகவான் நின்ற இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார்கள். ஆகையால் தற்போது புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதத்தில் நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்திருந்தாலும் இப்பொழுது இந்த வருஷம் மே மாதம் வரை தொடர்ந்து வியாழக்கிழமை நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மனமுருகி வேண்டி கொண்டைக்கடலை மாலையிட்டு நெய் தீபமிட்டு வணங்கி வந்தால் தீராத கடன்கள் தீரும், திருமண தடைகள் விலகும், எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், பெரியோர்கள் குருமார்கள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல ஆசிகள் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எதிர்பாராத அளவிற்கு பணம் வந்து குவியும், பொன்பொருள் வாங்கும் யோகம் உண்டு. மன உறுதியுடன் மன நம்பிக்கையுடன் இந்த செயல்பாடுகளை முயற்சித்து பாருங்கள், செய்யுங்கள். அதேபோல எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சித்திரை மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம் இந்த 3 மாதத்தில் நீங்கள் பிறந்தவர்கள் என்றால் திருநள்ளாறு சனீஸ்வர கோவிலுக்கு போகாதீர்கள். மார்ச் மாதம் வரை அதே நடக்கும். அதே மாசி மாதம் பிறந்தவர்கள் சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்ல எண்ணெயில் விளக்கேற்றி மனமுருகி வேண்டினால் தொழில், வியாபாரம், வேலை நன்றாக அற்புதமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகம் கிடைக்கும். ஆகையால் நவகிரகத்தில் உள்ள குருவையும் சனி பகவானையும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.